இன்றைக்கி சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் வாழைப்பழமும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்குல சத்து மிக அதிகமாக இருக்குங்க. நார் சத்து அதிகமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு இதை வேக வச்சு அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டு அவிச்சும் கொடுக்கலாம். இல்லை இதில் வேறு மாதிரி ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ உப்பு கொஞ்சம் போது போட்டிருக்கேன், ஒரு கல் உப்பு போட்டிருக்கேன். இதை வேக வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஏதோ வச்சு உரிச்சு வச்சுருக்கிறேன். கடலப்பருப்பு 100 கிராமுக்கு போட்டு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதோ சோம்பு நசுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி, முட்டைக்கோசு, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா நைஸாக வெட்டி வச்சாச்சு. இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப சத்துங்க. இதெல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை நல்லா நைஸாக செத்திக்கலாம். பாருங்க, நல்லா கிழங்கு செத்தி வச்சாச்சு. குடமிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கால்வாசி அரிஞ்சு போட்டுக்குவோம். அது அரியலன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரமும் இனிப்பு சேர்ந்த ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குங்க. காரமும் இனிப்பு சேர்ந்தாலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு பெருங்காயத்தூள், எல்ஜி பெருங்காயத்தூள் தாங்க நாங்கள் போடுவோம். மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். செத்தி வச்ச கிழங்கு, கடலப்பருப்பு எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்பும் காரமும் சேர்ந்த ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டியாச்சு. இப்போ வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 வாழைப்பழம் தோல் நீக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பாருங்க, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இது இந்த வருஷம் நான் பொங்கலுக்கு எங்கள் ஊரில் வாங்கின பரிசு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் அரியலூரில் இந்த வருஷம் நான் பொங்கலுக்கு விளையாட்டு போட்டில் வாங்கின பரிசு பொருள் இதுதான். இன்னும் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இது அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது உருண்டையாக வேணாலும் பிடிச்சிக்கலாம், இல்லை வேறு ஷேப்பில் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அதை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படியே. அவ்வளோதான். காரமும் இனிப்பும் இதில் எல்லா கீரை வகைகளும் சேர்த்துருக்கோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொத்தமல்லி கீரை, புதினா, மல்லி, குடமிளகாய், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், தனி மிளகாய் எல்லாமே சேரும். பெருங்காயத்தூள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சோம்பு எல்லாமே பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுத்தா எல்லா சத்து பொருளும் ஒரே இதுலேயே சேரும். ஒரு பொருள் இந்த ஒரு இதுலேயே எல்லா சத்துமே கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு செய்து கொடுங்க. பனானாவும் கலந்துருக்கோம். ஏன்னா ரொம்ப உடம்புக்கு சத்துங்க. இதெல்லாம் தனித்தனியாக நம்மளால் ஒன்று ஒன்றா எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாது. இது மாதிரி ஒன்றா சேர்த்து செய்து கொடுங்க, சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட கலக்க வேண்டாங்க. ஏன்னா நம்ம கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம், அதுலேயும் தண்ணி இருக்குது. வாழைப்பழத்தில் ஈரநைப்பு இருக்குது. கடலப்பருப்பு ஊற வச்சு அப்படியே அரைச்சி போட்டோம், அதுக்கும் தண்ணி, அதில் ஈரநைப்பு இருக்குது. எல்லாமே நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே சத்து. இது போல் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. பார்க்கும்பொழுதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டா இன்னும் எவ்வளோ சுவையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். செய்து கொடுங்க. சூப்பராக வெந்துட்டு இருக்குது. நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் போது பச்சரிசி மாவு இல்லைனா முத்துசோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை நான் ஆட் பண்ணாத விட்டதும் கொஞ்சம் லூஸாக இருந்தது. அது கொஞ்சம் சேர்த்த உடனே நல்லா இருக்குது. காரமும் இனிப்பு சேர்ந்தால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது போல் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அடுப்பு ரொம்ப தூண்டிவிட வேண்டாங்க. தூண்டிவிட்டோம்னா ஏற்கனவே வேக வச்சது தான் சர்க்கரை வள்ளிக்கிழங்குலாம். வாழைப்பழமும் வேகிறதுக்கு சீக்கிரம் வந்துடும். கோஸு, குடமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, புதினா, கொத்தமல்லி கீரை இதுவும் சீக்கிரம் வெந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போல் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை செய்து கொடுங்க. பாருங்கள், உருண்டை வடிவிலையும் இருக்குது, கொடுக்கட்டை வடிவிலையும் இருக்குது. ஆனால் அடுப்பு மீடியமான அளவில் தாங்க எரியணும். ஏற்கனவே வேக வச்சதாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக மேலே கருகுன மாதிரி தெரியாது. பாருங்கள், சூப்பரான இனிப்பு சுவையும் கார சுவையும் சேர்ந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இதில்
கார்ன்ஃப்ளவர் மாவும் பச்சரிசி மாவு ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரொம்ப சாஃப்டாக தண்ணி கொஞ்சம் குழப்பாக இருந்தது, அது சேர்த்த அப்புறம் நல்லா இருக்குது. ஆமாம், அதை நான் சேர்த்ததை காமிக்கல. ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க போதும். பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. எந்த சைஸில் வேணாலும் நம்ம செய்துக்கலாம், இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு பச்சரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதே இந்த மாதிரி நல்லா வருது. இல்லைனா கொஞ்சம் தொய்ப்பாக வருது. ஃபர்ஸ்ட் நான் போட்டது அப்படி தான் வந்தது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கும் இது போல் செய்து கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பர், வேறு லெவலாக இருக்குது.